உண்மையாக உழைத்த தொண்டர்கள் யார் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்கள், தொண்டர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அற்புதமாக உழைத்து இந்த அரசியலில் நிமிர வைத்திருக்கிறீர்கள். அதற்கு உங்களை முதற்கண் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு யார் யாரோ அரசியலிலே வெற்றி பெற்றிருக்கலாம், அரசியல் கட்சியை துவக்கி இருக்கலாம், முதலமைச்சராக மாறியிருக்கலாம். ஆனால் இவர்களெல்லாம் பெயருக்கு இருக்கலாம். ஆனால் உண்மையாக தமிழ் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு அந்த மக்களுக்காக பல்வேறு போதனைகளை, இதுவரையில் எந்த அரசியல் தலைவனும் செய்யாத போதனைகளை செய்து நல்வழி காட்டக்கூடிய ஒரே தலைவனாக இருக்கக்கூடிய நம்பிக்கை நாயகன் நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். 108 நாட்கள் நடைபயணமாக நடந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய அவலங்களையும் அலங்கோலங்களையும் இதுதான் தீய சக்தி என்று அடையாளம் காட்டிய பிறகு அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஒருவர் முதலமைச்சராகிறார் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆக அதற்கு கருப்பொருளாக திகழ்ந்தது நம்முடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன். அவர்கள் திரையிலே தளபதி விஜயாக இருக்கலாம், ஆனால் பொறுப்பேற்கிற பொழுது ஜோசப் விஜயாக மாறுகிறார்கள், முதலமைச்சராக மாறுகிறார்கள் அக்கறையோடு. ஆனால் அதே நேரத்திலே நாம் நினைத்திருந்தால் நாம் சமூகத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டு அன்புமணி கவுண்டர் என்றா சொல்லி இருக்கலாம் அல்லவா? அதை சொல்லாமல் இன்றைக்கு நாம் இப்படி உருவாகி இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் மாற்றத்திற்கான அரசியலை உருவாக்க இருக்கிறோம், அனைத்து சமூக மக்களுக்கான அரசியலை உருவாக்க இருக்கிறோம் என்பதுதான் பொருள். 25 நாட்களுக்கு முன்புதான் அண்ணன் போரூருக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையோடு போங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார். உண்மையிலேயே அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, நம்பிக்கை இருந்தது. அண்ணனுடைய வாக்குகள், செயல்பாடுகள் அடிப்படையில் நான் செய்திருந்தேன் என்று சொன்னால் போரூர் நிச்சயமாக நம்முடைய வசமாக மாறி, ஏன் போரூர் அல்ல, திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமல்ல, வட மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக அத்தனை வெற்றிக்கும் காரணமானது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எத்தனை இடையூறுகள், அத்தனையும் கலைந்தெறிந்து இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் சொன்னால் அண்ணன் அன்புமணி அவர்கள். அது நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினராக களம் புகுந்த அன்னி சௌமியா அன்புமணி அவர்கள் தன்னுடைய கன்னி பேச்சிலேயே, துவக்க பேச்சிலேயே ஒரு பேசுகிற பொழுது வேறு வழி இல்லாமல் அவர் டாஸ்மார்க் விவகாரத்தை, தர்மபுரி 3 கடைகள் மூடுவதிலே இருந்து எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு உடனடியாக முதலமைச்சர் எடுக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு பாருங்கள், அதுதான் முதல் முயற்சி. இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குரல் எதிரொலிக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்புகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும் என்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு முழுக்க முழுமையான எதிர்கட்சியாக செயல்படுவதும் செயல்பட போவதும் எதுவென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அண்ணன் அவர்கள் தான் இன்றைக்கு அறிவிக்க முடியாத ஒரு முதலமைச்சராக செயல்படுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு தனிப்பெரும் சக்தி, தனிப்பெரும் ஆளுமை இன்றைக்கு மக்கள் சக்தி இருக்கிறது என்று சொன்னால் இது கவர்ச்சிகரமாக வந்ததல்ல. கவர்ச்சியில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களே கவர்ச்சியான தலைவர் என் தலைவர் தான். என் தலைவருக்கு இந்தியாவிலேயே கவர்ச்சிகரமான தலைவன் யார் என்று கேட்டால் என் தலைவனை தான் நான் சொல்லுவேன். ஆனால் கவர்ச்சி அரசியல் ஒருபுறம் இருந்தாலும் கூட சமூக மக்கள் மத்தியிலே அக்கறையோடு இன்றைக்கு மக்களுக்காக போராடி உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவன் யார் என்று சொன்னால் நம்முடைய அண்ணன் அவர்கள் தான். இன்னைக்கு அவர் வழிகாட்டுவார். அடுத்த தேர்தலை பொறுத்தவரையிலே பார்த்துக்கொள்ள இனி நமக்கு எந்த விதமான தடையும் இல்லை. எந்த தடை ஏற்பட்டாலும் அதை சுக்குநூறாக்கக்கூடிய ஆற்றல் அண்ணனிடம் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவர் காட்டுகிற வழியிலே அரசியலை நடத்துவோம். வருகிற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தனித்துவம் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது. இனி வருங்காலம் முழுக்க வெற்றி 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 ஒன்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.